வணக்கம், நான் இந்திரா சethuraman. நான் இப்போ வந்து ஃபிஷ் ஃப்ரை செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். நான் இது வந்து என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் வந்து அவர் சொல்லி கொடுத்தாரு. அவர் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிற ரெசார்ட்டில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து இந்த டிஷ் வந்து அவர் வந்து சாப்பிட்ருக்காரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் அந்த டிஷ்ஷை வந்து எப்படி செஞ்சாங்கன்னு கேட்டுட்டு எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தாரு. அதை வந்து நான் வந்து இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். எப்படின்றது வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா மேற்கொண்டு நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கும். வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். நான் வந்து கட்லா மீன் எடுத்துருக்கிறேன். இந்த மீன் தான் வந்து நாம் இப்போ பொரிக்க போகிறோம், அதாவது ஃப்ரை பண்ண போகிறோம். நம்ம வாங்க இதில் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டு இதில் வந்து மிக்ஸ் பண்ணலான்றதை நம்ம இப்போ பார்க்கலாம் ஒவ்வொன்றா. இப்போ வந்து முதல்ல வந்து இதுக்கு வந்து மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். நான் இது 4க்கு அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இது மிளகாத்தூள் போட்டுட்ருக்குறேன். அடுத்தது இதுக்கு தேவையான உப்பு போடுறோம். இது மஞ்சத்தூள் போடுறோம். இதில் ஏதாவது கிருமி இருந்ததுன்னா எப்போவுமே நான்வெஜ்ஜு அதுவும் மீன் செஞ்சோம்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து அதிகமாக சேர்க்கணும். நம்ம தனியாத்தூள் சேர்க்குறோம். இப்போ வந்து நான் வந்து இதில் மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் போட்டேன். தனியாத்தூள் எப்பவுமே ஆஃப் தான் போடணும். அதனால் இதில் நான் வந்து இதில் ஒரு அரை ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்குறேன். அடுத்து வந்து அதாவது பெப்பர் வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் எப்பவுமே வந்து இது வந்து நம்ம வந்து ஏதாவது உடம்புக்கு ஒத்துக்காமல் இருந்தது, இந்த மீன் ஏதாவது பாய்சனஸ் அந்த மாதிரி எதுவும் ஒன்றுமே பண்ணாது. நம்ம கொஞ்சம் மிளகுத்தூள் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணோம்னா, நான்வெஜ்ஜில் எல்லாத்துலேயுமே மிளகுத்தூள் ஆட் பண்ணால் உடம்புக்கு எதுவும் செய்யாமல் இருக்கும். நமக்கு பூண்டு ஒரு 3 பல், இது அரை இன்ச்சு இஞ்சி போட்டிருக்கேன். நான் அரை துண்டு இஞ்சி வந்து ஒரு 2 வெங்காயம், இதெல்லாம் வந்து நான் க்ரஷ் பண்ணி நான் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம். இது வந்து நான் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் வந்து நாம் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சோண்டு வந்து புளித்தண்ணி நான் ஆட் பண்ணுறேன். அதாவது இந்த மீனுக்கும் புளித்தண்ணிக்கும் ரொம்ப நல்லா போகும். அதே அளவுக்கு கவுச்ச வாசனையும் இது வராமல் இருக்கும். டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். லெமன் இருந்ததுன்னா லெமன் கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். லெமனை விட வந்து புளித்தண்ணி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். புளி பேஸ்ட் இருந்தாலும் புளி பேஸ்ட்டு வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த லெமன் போட்டுக்கலாம். நம்ம இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறோம். இந்த புளி தண்ணியிலே மிக்ஸ் பண்ணுறோம். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி விடணும்னு கூட அவசியமே இல்லை. புளி கெட்டியாக பேஸ்ட்டாக இருந்ததுன்னா நம்ம லேசாக தண்ணி தெளித்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ஃபிஷ்லெல்லாம் வந்து எல்லாத்துலேயும் இதை நாம் வந்து தடவிக்கிறோம். எல்லாமே உள்ளார வெளியில் எல்லா இடமும் கோட் ஆகிற மாதிரி எல்லாத்தையும் தடவிக்கிறோம். நம்ம இது இப்போ மசாலாலாம் போட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நான் வந்து இதை வறுக்க போகிறேன். தோசைக்கல் அவங்கவுங்க ஷாலோ ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். கொஞ்சம் டீப் ஃப்ரை அதாவது அதுவும் பண்ணிக்கலாம். நான் எண்ணெய் விடுறேன். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். அந்த அளவுக்கு இது கடாய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஒவ்வொன்றா எடுத்து வரேன். இப்போ வந்து இது மேலே வந்து இது வாசனைக்கு இந்த எள்ளு போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்க அட்ராக்டிவாகவும் இருக்கும், நல்லா இருக்கும் அந்த வாசனை. இந்த ஃபிஷ் ஃப்ரை மேலே இந்த கருவேப்பிலை போட்டால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து இந்த கருவேப்பிலை வந்து இது மேலே நான் போடுறேன். இது பிச்சையும் போட்டுக்கலாம். ரொம்ப இந்த மீன் வாசனைக்கும் இந்த கருவேப்பிலைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும்.
மீன் வாசனை விட அந்த கருவேப்பிலை எள்ளு வாசனை தான் வந்து அதிகமாக வரும். திருப்பின பக்கமும் போட்டுக்கலாம். இப்போ இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து நல்லா வெந்து 2 பக்கமும் பாருங்கள் நல்லா வந்து ப்ரௌன் ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. பாண்டிச்சேரி ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற இந்த ஃபிஷ் ஃப்ரை நான் இப்போ தயார் பண்ணி வச்சுட்டேன். பார்க்குறதுக்கு இது எவ்வளோ டெம்டிங்காக இருக்குது பாருங்கள். நடுவில் இந்த மிடில் இருக்கிற இந்த ஒயிட் கலரில் இருக்கிற இந்த எள்ளு பாருங்கள். இது பார்க்கவும் அழகாக இருக்குது. சாப்பிடும்போது இது வாயில் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதோடு இந்த கருவேப்பிலை போடுறதுனால இதோட மனமும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த எண்ணெயில் வேகும்போது. அதனால் இது ரெண்டுமே நீங்கள் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது மறக்காமல் இது ரெண்டுத்தையும் நீங்கள் கண்டிப்பாக சேருங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வணக்கம்.